அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பலத்த எதிர்ப்புகளுக்கிடையே நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசுக்கு ஆதரவாக 288 வாக்குகளும் எதிராக 232 வாக்குகளும் பதிவாகியிருக்கின்றன. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் சட்ட திருத்த மசோதா, மல்லுக்கட்டிய எதிர்க்கட்சிகள், முரண்டு பிடித்த அரசு, பாஜகவின் அரசியல் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேச இருக்கிறோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா பங்கேற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து திரு ஜி.கே. நாகராஜ் பங்கேற்றிருக்கிறார். வலதுசாரி கருத்தாளர் திரு ராமசாமி மெய்யப்பன் இணைந்திருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். திரு ஜி.கே. நாகராஜ், நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பேசியிருக்கிறார், அமித்ஷா பேசியிருக்கிறார், கிரண் ரிஜிஜு பேசியிருக்கிறார், நட்டா பேசியிருக்கிறார். அதே மாதிரி எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தங்களுடைய வாதங்கள்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் வக்ஃபில் வந்து சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யக்கூடிய அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு மத்திய அரசு கருதக்கூடிய 3 அல்லது 5 முக்கியமான அம்சங்களா என்ன பட்டியலிடலாம்னு நினைக்கிறீங்க? என்ன கேக்குறீங்களா நீங்க? ஆமா 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 தொடர்கட்டாய். ஆமா ஆமா. அனைவருக்கும் வணக்கம். இல்ல, முதல்ல இந்த வக்ஃபு சட்டம் அப்படிங்கிறது வந்து மதம் சம்பந்தப்பட்டது அல்ல, முதல் பாயிண்ட். இரண்டாவது, இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது, அவருடைய மேம்பாடு சம்பந்தப்பட்டது, அவர்கள் கல்வி சம்பந்தப்பட்டது, அவர்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, அவர்களை மேல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவது சம்பந்தப்பட்டது. மூன்றாவதாக, மத நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற வகையில இந்த சட்டம் பயன்பட்டுக் கொண்டு இருக்கிறது. நான்காவதாக, பல இஸ்லாமியர் உட்பட, விவசாயிகள் உட்பட பல பகுதிகளில கடுமையாக இந்த சட்டத்தால், வக்ஃபு வாரியத்தால் பொதுமக்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் உட்பட பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ எப்படி ஆர்டிகல் 370 சரி பண்ணமோ, எப்படி முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தோமோ, எப்படி குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தோமோ, அதை போல இந்த ஒரு சட்டமும் மிக முக்கியமான சட்டம். குறிப்பாக இஸ்லாமியர் சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய சட்டமாக இதை பார்க்கிறோம். இதுதான் முதல் முக்கியமான பாயிண்ட். அதுக்கு நான் 2 உதாரணங்களை சொல்றேன். ஏனென்றால் ஒரு விவசாய அணி தலைவராக தமிழகத்தில் பாஜக இருக்கிற காரணத்தினால 2 பிரச்சனையில நேரடியா நான் இன்வால்வ் ஆனேன். ஒன்று, கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்துல ஒரு 86 ஏக்கர் நிலத்தை வக்ஃப் போர்டு 2007 தன்னுடைய நிலம் என்று ரிஜிஸ்ட்ரார்ல போய் லெட்டர் கொடுத்துறாங்க. அதுல 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்கள் அந்த பகுதியில 23 ஏக்கர்ல இடம் வாங்கி அவங்களே வீடு கட்டி இருக்காங்க. மிச்சம் ஒரு 86 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. அந்த இடத்தை வக்ஃப் போர்டு லெட்டர் கொடுத்த உடனேயே ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல அந்த இடம் வேல்யூ 0வாக மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் வீடு கட்ட முடியல, வீடு கட்டவங்க லோன் வாங்க முடியல. 2007 இருந்து இன்று வரை அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் போய் கலெக்டர் பார்த்து பெட்டிஷன் கொடுத்தோம். எங்களால முடியாது, வக்ஃப் வாரியத்துக்கு தான் நீங்க போகணும்னு சொல்லி அந்த லெட்டர் அவர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல ராணிப்பேட்டை வேப்பூர் கிராமத்துல 56 ஏக்கர் நிலம், 56 ஏக்கர் நிலத்தை, விவசாய நிலத்தை திடீரென்று மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு, வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடம் என்று சொல்லி 8 ஏக்கர் நிலத்தை வக்ஃப் போர்டு பெயருக்கு மாற்றுறார். தற்காலிக வக்ஃப் போர்டுடைய நிர்வாகி பெயருக்கு அந்த இடம் மாற்றப்படுகிறது, பட்டா மாற்றம் செய்யப்படுகிறது. விவசாயிகள் 60-70 ஆண்டு காலமாக அந்த விவசாய பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாதாரண ஏழை விவசாயிகள். உடனடியே அந்த இடத்துக்கு நானும் மரியாதைக்குரிய ஹெச்ராஜ் அவர்களும் சென்று அந்த இடத்தை ஆய்வு செய்யறோம். பார்க்கிறப்ப எந்த இடத்திலும் அது வக்ஃப் போர்டுக்கு சம்பந்தப்படவில்லை. அங்கே ஒரே ஒரு சமாதி இருக்கிறது, அவ்வளவுதான். உடனடியாக ரெக்கார்டு எடுத்து பார்க்கிறோம், எந்த அடிப்படை வாயுமே இல்லை. ஆனா எந்த முன்னறிவிப்பு இல்லாம அந்த ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வக்ஃப் போர்டு வாரியத்தை மாற்றி கொடுத்திருக்காங்க. பின்பு நாங்கள் தலையிட்ட பின்பு 2024 இப்பொழுது மீண்டும் பற்றா மாற்றம் சம்பந்தப்பட்ட பெயரில் பற்றா மாற்றம் செய்யப்பட்டு விட்டது. ஆக இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இதை வைத்து பல மாநிலங்களில தவறாக பயன்படுத்துவதற்கு, அதுக்கு யாரு பின்னணியில் இருந்தா, அமைச்சர் காந்தி இருந்தார், அவர் சொல்லிதான் மாத்தணும் அப்படின்னு அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரே சொல்றாரு. அமைச்சர் சொன்னாங்க மாத்தணும்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க, பேசுறப்ப சொன்னாங்க. ஆக இது முழுமையா வாக்கு வங்கி அரசியலுக்காக
முழுமையாக தங்களுடைய சுய லாபத்திற்காக. இன்னும் பாத்தீங்கன்னா வக்போர் வாரியத்துல ஒரு கடிதம் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதை போய் நீங்க என்ஓசி வாங்கணும், உங்க பேர்ல அந்த இடத்த மடி கொண்டு வரக்கு விற்கிறதுக்கு வாங்குறதுக்கும் அங்க பேரம் பேசப்படுகிறது. ஆக முழுமையாக இந்த வக்பாரிய சட்டம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்திற்கு பயன்படாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் அதே சமயத்தில் இந்துக்களுக்கும் எதிராகவும் அனைத்து மக்களுக்கு எதிராகவும் இது ஒரு எப்படி டாஸ்மாக் ஊழலை போல வக்பாரியத்திலும் ஊழல் செய்வதற்கு சௌரியமாக இந்த அரசு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நிலைமை. அந்த பழைய சட்டம் நாடாளுமன்றத்துல வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்து எதிர்த்தரப்பும் வாதங்கள்லாம் வச்சதுல அரசுக்கு ஆதரவா 288 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதிரா 232 பேர் எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து அதுக்கான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50-55 தான் ஆதரவுக்கும் எதிர்ப்புக்குமான இடைவெளியாக இருக்கு. இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, ஒரு மசோதாவை நிறைவேற்றணுங்கிற போது நீங்க பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிற போது ஆதரவு நிறைய இருக்கும். ஆனா இங்க எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல்ல இது வேண்டாம், கொண்டு வராதீங்க, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, மாநில சுயாட்சிக்கு எதிரானதுன்னு வலுவா குரல் கொடுத்தாங்களே. ஒரு ஜேபிசியில் இது முன்வைக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கருத்துக்களை கேட்டு 14க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளுடைய கருத்துக்களையும் கேட்டு தொடர்ச்சியாக 12 மணி நேரம் விவாதம் செய்யப்பட்டு இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் இதில் கெடுதல் இல்லை, இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு பல முறை பல விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் அந்த கூட்டம் நடந்த பொழுது விவசாயிகள் சென்று தங்களுடைய குறைகளை சொன்னார்கள். இந்த அளவுக்கு நாங்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு வக்போர்டுங்கிற ஒரு பேர்ல ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டால் எங்கள் சொத்து முழுமையாக முடுக்கப்பட்டு வருகிறது, நாங்க வக்போர்டு ட்ரிபியூனலுக்காக வெயிட் பண்ணணும், அதுக்கு மேல உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போறோம்னா கூட இதோடைய தீர்ப்பை எதிர்த்து போக முடியாது, ப்ரொசீஜர் தப்பா இருந்தா தான் போக முடியும், ஏழைகள் நாங்க எங்க உச்ச நீதிமன்றம் போறது, எங்களுக்கே வசதி, அந்த அளவுக்கு இந்த வக்பாரிய தடை சட்டமானது எங்களை கடுமையாக பாதிக்குன்னு சொல்லி சென்னையிலேயே கொடுத்தாங்க. எல்லா பகுதியிலையும் விவசாயிகள் ஒருமித்த குரல் கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன், பல மாநிலங்கள் குறிப்பா காங்கிரஸ் ஆள்ற மாநிலங்கள்ல தெலுங்கானால பஞ்சாப்ல இருக்கின்ற சொத்துக்கள் எண்ணிக்கை மிக அதிகம். அந்த சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எந்த வகையிலும் பயன்படாமல் அதே சமயம் அங்கு ஆளுகின்ற கட்சியினுடைய வாக்கு வங்கிக்கு சாதகமாக பயன்படுத்துவதாகத்தான் பொதுவாக எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பெருமக்களே கருத்து சொல்றாங்க. இஸ்லாமிய பெருமக்களே இதன் மீது எதிர்த்து 900க்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்திருக்காங்க. எங்களுடைய நிலம் அபகரிக்கப்பட்டு விட்டது, உண்மையிலேயே எங்க பேர்ல தான் இருக்குது, எந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ஒரு நிலம் கையகப்படுத்துகின்ற ஒரு உரிமையை அரசியல் ஆசன சட்டத்துக்கு மாறுபட்டு அதற்கு மேம்பட்டு வக்பாரியத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது அதை மாற்ற வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. சரி, ஓகே. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் மற்ற விருந்தினர்கள்ட்டையும் நான் போயிட்டு வந்துடுறேன். இது நம்ம இதை அரசியல் ரீதியான விவாதமா கட்டமைக்கிறதை விட ஒரு புரிதலுக்கான நிகழ்வாக இதை கட்டமைக்கணுங்கிறதுனாலதான் நான் விளக்கங்கள் ஒரே கரெக்ட் அதை நான் விளக்கம் கேட்கிறேன். ஒரே கேள்விக்கு மட்டும், நம்ம முறைகேடு நடக்குது, அது இஸ்லாமியர்கள் புகார் கொடுக்குறாங்க, இந்துக்கள் புகார் கொடுக்குறாங்க, இல்ல கிறிஸ்தவர்கள் புகார் கொடுக்குறாங்க, அதை சரி செய்யணும், ஒரு தனிப்பட்ட சொத்து வக்ஃப் சொத்தா சட்டத்தை மீறி மாறுவதுங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதுல இருக்கக்கூடிய நியாயம் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த குழுவில் இஸ்லாமியர்கள் அல்லாத மாற்று மதத்தை சேர்ந்தவர்களும் இடம்பெறலாம் அப்படின்னு விதிகள் திருத்தப்பட்டிருக்கு இல்லையா புதுசா? அது ஏதாவது முக்கியத்துவம் பெறுதா? இப்ப இந்த நியாயமா உரியவருக்கு இந்த சொத்து போகணும்னு நினைக்கிறதுக்கும் மாற்று மதத்தை சேர்ந்தவருக்கு இடம் கொடுக்கறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? இல்ல, நிச்சயமா. இதுல இந்துக்களுடைய சொத்துக்களும் வக்பாரியம் ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க, இது மாதிரி எங்களுடைய சொத்துக்கள் சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சூலூர்ல பாத்தீங்கன்னா 94 ஏக்கர்ல 86 ஏக்கர் நிலம் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு சொந்தப்பட்டது, மிச்சம் இருக்கிற ஏக்கர் எல்லாமே முஸ்லிம்கள் ஏற்கனவே வீடு கட்டியிருக்காங்க. அதே போல நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் இந்துக்களுடைய இடங்கள் தான் அங்க வக்பாரியம் கடிதம் கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல நிச்சயமாக இந்துக்கள் 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா
நிச்சயமாக இந்துக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இது ஒரு சார்பு போகாம ஒரு மத நல்லிணக்கத்துக்கு அடையாளமாக இருக்குங்கிற காரணத்துக்காக தான் கொடுக்குது. ஒன்று. இரண்டாவது, சர்ச்சா கமிட்டியிலையும் 2 இந்துக்கள் வேணுங்கிற ரெக்கமெண்டேஷன் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. மன்மோகன் சிங் அவர்கள் போட்ட அந்த சர்ச்சா கமிட்டியிலேயே கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷனே 2 பேர் இருக்கலாம் மாற்று மதத்தில் என்ற ரெக்கமெண்டேஷன் வைக்கப்பட்டது. அதை விட்டு தான் இது கொண்டு வரப்பட்டது. சரி, மாவட்ட ஆட்சியர் அதை முடிவு செய்யலாம் அப்படின்றதுல இருக்கக்கூடியதை புரிஞ்சுக்க முடியுது. மாற்று மதத்தை சேர்ந்தவங்க புகார் கொடுத்தா, இப்ப மாற்று மதத்தை சேர்ந்தவங்க புகார் கொடுத்தா அதுல இருக்கிற நியாயத்தை சரிபார்ப்பதற்காக மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இடம் பெறலாம். மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், அபிஷியலா இருக்கலாம், அவங்க தான் இருக்க முடியும். சோ அந்த பகுதியுடைய ஒரு எம்பி அவர் இந்துவா இருக்கலாம், அல்ல அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ இந்துவா இருக்கலாம். சோ அவரை உள்ள கொண்டு வரக்கான முயற்சி தான் இது. சரி, அப்ப நம்ம இந்துக்களுக்கு நிறைய கோயில் வாரியம்லாம் இருக்கு, சமஸ்தானங்கள் இருக்கு, அது தேவஸ்தானங்கள்லாம் இருக்கு. அதுல ஏதாவது சிக்கல் வருது, அதுல மாற்று மதத்தை சேர்ந்தவங்க ஏதாவது எங்களுடைய நிலம் இப்படிலாம் வந்துருச்சுன்னு புகார் கொடுக்கிற போது அந்த டிஸ்பியூட்டை தீர்ப்பதற்காக அந்த குழுவிலையும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்களை இடம்பெற செய்யலாமா? தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆல்ரெடி இந்து அறநிலைத்துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இது மதம் சார்ந்த விஷயம் அல்ல, நிலம் சார்ந்த விஷயம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். இதை அமித்ஷா அவர்கள் ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லிட்டாங்க. இட் இஸ் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான். மதம் சார்ந்தோ அது பூஜை முறைகளோ எந்த விதத்திலையும் இன்வால்வ்மெண்ட் கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. சரி, நான் இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிறதான் திரு ஜி.கே. நாகராஜோடைய அதிகபட்ச வருத்தமா இருந்தது. இவ்வளவு நேரம் பேசல. அது மட்டும் இல்ல, அங்க பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்கு 2 பேர் இருக்கின்ற பொழுது, நான் சொல்றது இந்துக்கள் மட்டும் அல்ல, இந்துக்கள் அவர்கள் எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், இருக்கின்ற பொழுது இன்னும் அந்த முதல் நிலைக்குங்கிற அந்த நண்பகத்தினை இன்னும் உறுதிப்படும் எல்லாருக்கும். சரி, நம்ம அடுத்த சுற்றுக்கு வரேன். அடுத்த சுற்று ஷானவாஸ். நாடு முழுவதும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்துல இருக்கு. அதுல நிறைய முறைகேடு இருக்கு. பொது மக்களுடைய சொத்துக்கள், மாற்று மதத்தை சேர்ந்தவங்களோட சொத்துக்கள்லாம் முறைகேடாக வக்ஃப் சொத்துக்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது யார் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது குறித்த எந்த தெளிவுமே இல்லை. யார்கிட்ட இந்த சொத்து இருக்கு, யார் அதை பயனடைகிறாங்க அதன் மூலமாக. இப்போ இதை முறைப்படுத்துவதற்கு நாங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்றதுல மேலோட்டமா பார்க்கிற போது ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது. 8 லட்சத்திற்கு மேல் இவ்வளவு சொத்து இருக்கு வக்ஃப் வாரியத்துக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதன் கீழ் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வக்ஃப் வாரியங்கள் இருக்குது. அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆக்ட் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதன் கீழ் ஒவ்வொரு வக்ஃபுக்கும் பதிவு செய்யப்பட்ட நிலங்கள், சொத்துக்கள் டாக்குமெண்ட்டாக இருக்குது. அப்போ அதனால் அந்த ஃபிகர் தெரியுது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ரயில்வேக்கு அடுத்து, இராணுவத்துக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சொத்து இருக்குது வக்ஃபோர்டுக்கு, இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுபோல் திருக்கோயில்கள் இருக்குல்ல, இந்தியா முழுவதும் திருக்கோயில்களில் எவ்வளோ சொத்து இருக்குன்னு ஒரு ஃபிகர் இருக்கா? அப்படி அந்த கணக்கெடுப்பு எடுத்தால் அதுவும் ரயில்வேயை விட, இராணுவத்தை விட, வக்ஃபு சொத்துக்களை விட அதிகமாக இருக்குமா, குறைவாக இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு மட்டும் பாதாள அறையெல்லாம் சோதனை பண்ணி பார்த்ததுல 1 லட்சம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்கு ஒரு கோயிலுக்கு. அப்போ திருப்பதிக்கு அப்படியே நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கோயிலாக நீங்கள் கணக்கெடுங்க. அப்போது அதிகமாக இருந்தால் அதை அரசாங்கம் எடுத்துக்கணுமா? எப்படி இவ்வளோ சொத்து வந்தது வக்ஃபுக்கு அப்படின்னா, நீங்கள் கணக்கெடுத்து வச்சிருக்கிறதுனால அந்த ஃபிகர் தெரியுது. நீங்கள் கணக்கெடுக்காம வச்சிருக்கீங்களா, அதை எடுத்து பாருங்க, இதை விட பல மடங்கு அதிகமா இருக்குமே. அதிகமா சொத்து இருக்கிறதுனால அரசாங்கம் எடுத்துக்கல, அதுல ஏதோ ஒரு தவறு நடக்கிறதுனால அரசாங்கம் கண்காணிக்கிறதுக்காக உள்ள வருது. சரி, இப்போ அதிகமாகவும் இதை விட அதிகமாகவும் இருக்கு. எல்லாமே முறையா இந்து மக்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்கா? இந்தியா முழுவதும் கோயில்களுடைய சொத்துக்கள் கார்பரேட் கையில் இல்லையா, ஆக்கிரமிப்புல இல்லையா, முறைகேடா பயன்படுத்தப்படலையா? இந்து மக்கள் கொடும் வறுமையில் இருக்காங்க, இன்னும் எழுத்தறிவு இல்லாமல் இருக்காங்க, சேரிகளில் உழல்றாங்க. அவங்களுக்கு ஒரு 10க்கு 10 வாழ்விடம் இல்லாமல் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒரு குடிசையை போட்டு தங்குறாங்க. இந்தியாவினுடைய பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள். அந்த மக்களுக்கு கல்வி போய் சேரல, வேலைவாய்ப்பு போய் சேரல, எந்த விதமான அதிகாரமும் பகிர்ந்தளிக்கப்படல. அப்படியே குடிசைகளில் வாழ்றாங்க. ஒரு 10க்கு 10 இடம் கூட அவங்களுக்கு உறுதி செய்யப்படலை. இப்படிப்பட்ட நிலைமை இருக்குல்ல, அவங்க யார்? அந்த பெரும்பான்மை மக்கள் யாரு? இன்னொரு பக்கம் கோயில்களில் லட்சம் கோடி சொத்துக்கள் கொட்டி கிடக்குதுல்ல, அப்போ அதுவும் முறைகேடா பயன்படுத்தப்படுதில்ல, அதுவும் கார்பரேட்டுகள் கையில சிக்கி இருக்குல்ல, அதுவும் ஆக்கிரமிப்பாளர்கள் கையில இருக்குல்ல. இப்ப தமிழ்நாடு இந்த அறநிலைத்துறை என்ன சொல்லுது, நாங்க இங்க இருந்து இவ்வளவு மீட்டோம்,
இங்க இருந்து இவ்வளவு மீட்டோம், இந்த 4 ஆண்டுகள்ல இவ்வளவு மீட்டிருக்கோம்னு சொல்றல. அப்ப இவ்வளவு நாளா அது யார்கிட்ட இருந்தது? இன்னும் மீட்கப்பட வேண்டிய சொத்துக்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? அப்ப அதெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்குது, அதெல்லாம் மோசமானவர்கள் கையில இருக்குது. அதனால என்ன செய்வோம்? அரசாங்கமே எடுத்துக்குவோம், சட்டத்தை எல்லாம் திருத்தி எல்லாத்தையும் நாங்க வந்து நாட்டாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தா ஏத்துக்குவீங்களா? இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு, அதற்கு கீழ் எவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு மீட்கப்பட்டிருக்கோங்கிற புள்ளி விவரம் இருக்குல்ல. இது ஏற்கனவே இங்க இருக்குல்ல, நம்ம வக்ஃபு வாரியத்துல இருக்குல்ல. வக்ஃபு வாரியமும் அரசாங்க அமைப்பு தானே, அது ஒன்றும் தனியார் அமைப்பு இல்லையே. அது ஒன்றும் முஸ்லீம்களுடைய ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ இல்லைல்ல. அது ஒரு அரசாங்க பாடி. அதுல வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். அதுக்கு சிஇஓ நியமிக்கிறது அரசாங்கம், அதனுடைய பணியாளர்களை நியமிக்கிறது அரசாங்கம், சேர்மனை நியமிக்கிறது, உறுப்பினர்களை நியமிக்கிறது அரசாங்கம். தமிழ்நாடு அரசு தான் நியமிக்குது. சென்ட்ரல் வக்ஃபு ஆக்டின் கீழே ஒரு ஒன்றிய அரசு நியமித்திருக்கிற சட்டத்தின் கீழே தான் எல்லாமே நடக்குது. சட்டத்துக்கு புறம்பா எதுவும் இல்லை. அப்போ நீங்க திடீர்னு இன்னைக்கு வந்து வக்ஃபு போர்டு வந்து காலையில் உங்க ஆபீஸ் முன்னாடி ஒரு நோட்டீஸை ஒட்டிட்டு போய் இது நாளையில இருந்து புதிய தலைமுறை வந்து வக்ஃபு போர்டுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா வக்ஃபு போர்டுக்கு சொந்தமாயிடுமா? அப்படிதானே சொல்றாங்க. முதல்ல வக்ஃபு போர்டுக்கு அது சொந்தமாகுமா? வக்ஃபு போர்டுக்கு ஒரு சொத்து, ஒரு சென்ட் இடம் கூட சொத்து கிடையாது. வக்ஃபு போர்டோ இல்ல ட்ரிபியூனலோ இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டா அப்புறம் நாங்க என்ஓசி வாங்குறத தவிர வேற வழி இல்லைன்றது நாகராஜோட எல்லாமே ஆக்கிரமிப்புல கிடக்குது. உரிய பயன்பாட்டுக்கு வரலன்னு சொல்லும் போது என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் அங்கங்கே வித்துட்டு போயிட்டாங்க நிறைய. அப்போ இது ஒரு பொது சொத்து, பொது பயன்பாட்டுக்காக ஒப்படைக்கப்பட்ட சொத்துங்கும் போது அதை இப்படி வித்துக்கிட்டு போறாங்களே அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இனி விற்க முடியாது. வக்ஃபு சொத்துன்னா அதை விற்பனை செய்ய முடியாது, இன்னொருத்தர் வாங்க முடியாதுன்னு ஒரு செக் வைக்கணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜீரோ வேல்யூன்னு ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் செய்யறாங்க. அப்போ வக்ஃபு சொத்தா விற்க முடியாது, வாங்க முடியாது. கேளுங்க, அது கொண்டு வரப்பட்ட நோக்கம் தான் முக்கியமானது. பல்லாயிரம் கோடி சொத்து கிடக்குது, லட்சக்கணக்கான ஏக்கர் கிடக்குது, எல்லாம் யார் யாரோ கையில இருக்கு, அந்த மக்கள் பயன்பாட்டில் இல்ல, யார் யாரோ வித்துறாங்க, யார் யாரோ வாங்கிடுறாங்க. அப்ப அதை எப்படி தடுக்கிறது? அப்ப அரசு என்ன பண்றது, அந்த லேண்ட் வக்ஃபு லேண்டா ஜீரோ வேல்யூ அப்படின்னு ஒண்ணு கொண்டு வரும்போது ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் வக்ஃபுன்னு தெரிஞ்சுட்டா அதை விற்கவும் முடியாது, வாங்க முடியாது. அப்படி மீறி ரெஜிஸ்டர் பண்ணா அது குற்றம் அப்படின்னு ஒரு செக் வைக்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையின் கீழே இப்போ ஒரு சர்வேல வக்ஃபு இருக்கும், அதுல வக்ஃபு இல்லாத மற்றவங்களும் இருப்பாங்க. அப்போ ஒரு சர்வே நம்ம அப்படி அறிவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா சில இடங்கள்ல இந்த பாதிப்பு வருது. அதுக்கு என்ன ஒரு தீர்வுனா, அப்போ நீங்க உங்க டாக்குமெண்ட்டை வந்து காட்டுங்க, வக்ஃபு இடம் எங்களுது இல்லைங்க, நாங்க எங்க இடத்துல தான் இருக்கோம், இந்த ஆதாரம்னு சொல்லி என்ஓசி வாங்கிக்கிடுங்கன்னு சொல்றோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அபகரிக்கிற மாதிரி டோன்ல தானே அந்த அது எப்படி அபகரிக்க முடியும்னு பொதுமக்களுடைய பெரும்பான்மை இந்துக்களுடைய அப்பாவி மக்களுடைய சொத்துக்களை வக்ஃபு வாரியம் வந்து அபகரிச்சிருது, எங்க சொத்துன்னு சொல்லிடுது. அது முஸ்லீம்களின் மசூதியை வன்முறையா இடிச்சிட்டு கனவுல வந்து கடவுள் சொன்னாரு நான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு வேணா போலாம். அப்படி ஒரு நீதிபதி கூட முஸ்லீம்களின் சொத்தை வந்து இந்துக்களின் சொத்தை முஸ்லீம்கள் எடுத்துட்டு போறதுக்கு வந்து கடவுள் வந்து எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. முஸ்லீம் எடுத்துட்டு போறதுக்கு அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த நீதிபதியா சொல்லியிருக்காங்களா? அல்லாஹ் என் கனவுல வந்து சொன்னாரு அதனால நான் வந்து இந்த இடத்த வக்ஃபு போர்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏங்க பல அமைப்புகள் இருக்குதுங்க. நீதி பரிபாலன அமைப்புகள்ல போய் முறையிட்டா அது வந்து ரொம்ப தீர்வு சரியா கிடைக்குது. இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு தான் அது சிக்கலா இருக்குது. ஆனா முஸ்லீம்கள்ட்ட இருந்து ஒரு நீதி வேணும்னா அது ஈஸியா கிடைக்கும், அதெல்லாம் ஒண்ணு இங்க எந்த சிக்கலும் கிடையாது. அப்ப நீங்க தீர்ப்பாயத்துக்கு போக முடியும். வக்ஃபு போர்டுல உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் தீர்ப்பாயத்துக்கு போக முடியும், தீர்ப்பாயத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா கோர்ட்டுக்கு போக முடியும். அப்படி எத்தனை கேஸ் இருக்குது? நீங்க இப்படி ஒவ்வொரு கேஸா ஒரு 10 கேஸ் சொல்றீங்க, இப்படி எல்லாத்துலயும் கேஸ் இருக்குல்ல, எல்லா விவகாரத்திலயும் கேஸ் இருக்குல்ல. இப்ப வக்ஃபு வாரியத்துல போனா பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, சரி கலெக்டர் ஆபீஸ்க்கு போனா இப்ப நீங்க அதிகாரத்தை கலெக்டர் ஆபீஸ்க்கு மாத்திட்டீங்க, அங்க போய் கிளீனா போய் நீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருவீங்களா, என்ஓசி வாங்கிட்டு வந்துருவீங்களா? ஏதோ ஒரு இடத்துக்கு தானே அந்த இந்துவை போக சொல்றீங்க, ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு தானே போய் என்ஓசி வாங்க சொல்றீங்க. இதே தானே இங்க வாங்குற என்ஓசி அங்க போய் வாங்குறீங்க, அப்படிதானே? இப்போ உங்க சட்ட திருத்தம் என்ன? அது என்ன வக்ஃபு போர்டுல போய் என்ஓசி வாங்குறது, கலெக்டர் ஆபீஸ்ல போய் என்ஓசி வாங்கு. அப்போ அந்த இந்துவை எப்படியோ ஒரு அலுவலகத்துக்கு போதான் சொல்றீங்க, இதை தான் வக்ஃபு போர்டுல வந்து வாங்கிட்டு போங்கன்னு ஏற்கனவே சொல்றோம். இப்ப கலெக்டர் ஆபீஸ் போகணும்னு சொல்றீங்க, கலெக்டர் ஆபீஸ்ல உடனே அங்க எல்லாம் நேர்மையா எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்களா? அந்த இந்து அலைக்கழிக்கப்பட மாட்டாரா? அங்க வந்து அந்த இந்துட்ட காசு கேட்க மாட்டாங்களா? அப்ப அரசு அலுவலகங்கள் ஏற்கனவே எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது, என்ன செட்டப்ல இயங்கிக்கிட்டு இருக்கு, அதே முறைகேடு ஊழல் வக்ஃபு வாரிய நிர்வாகத்துல இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்லல, அதை எப்படி முறைப்படுத்தணும்னு பாருங்க. அப்போ நீங்க ஒரு என்னதான் நோக்கம்? ஏன் இவ்வளவு சந்தேகம்? மத்திய அரசு மீது ஏன் இவ்வளவு சந்தேகம்? மத்திய அரசின் மேல ஏன் சந்தேகம்? அவங்களே ஒரு பட்டியல் போட்டாங்கல்ல, இப்ப போட்டார்ல நாகராஜ், முத்தலாக்கில் நாங்க என்ன செஞ்சோம், அதுல என்ன செஞ்சோம், அப்ப எல்லாத்துலயும் என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க? முத்தலாக்கில் என்ன செஞ்சாங்க? முத்தலாக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? முத்தலாக் சட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது ஷரியத் சட்டம்.
இந்த தவணை முறையில் இப்படித்தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, தெளிவாக சொல்லியிருக்கு. அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஒரே மூச்சில் தலாக் சொல்றாங்க. அப்போ எக்ஸிகியூஷன்ல நடைமுறைப்படுத்துற இடத்துல பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? எல்லா சட்டமும் இது மாதிரி பிரச்சனையில தானே இருக்கு. எந்த சட்டமாவது அதனுடைய உரிய நோக்கத்தோடு களத்தில் முழுமையாக நிறைவேறுதா? ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொருதான் மிஸ்யூஸ் பண்ணுவான். மிஸ்யூஸ் பண்ற 4 கேஸை எடுத்து வச்சுக்கிட்டு சட்டத்தை எங்கேயாவது தூக்கியிருக்கோமா? எந்த சட்டத்தையும் அப்படி கை வச்சிருக்கோமா? ஆனா இதுல என்ன பண்ணாங்க? மிஸ்யூஸ் பண்றாங்க, ஒரே மூச்சில் தலாக் சொல்றாங்க, சட்டத்தையே தூக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்குன்னா ஆக்கிரமிப்பு தானே அகற்றணும், சட்டத்தை அகற்றுறீங்க. வக்ஃபு சொத்து ஆக்கிரமிப்புல இருக்குன்னா ஆக்கிரமிப்பை அகற்றி வக்ஃபு சொத்தாக அதை மீண்டும் கொண்டு வந்து மக்கள் பயன்பாட்டு கொடுக்கணுமே தவிர சட்டத்தை எப்படி அகற்றலாம்? இப்போ கோயில் சொத்து ஆக்கிரமிப்புல இருக்குன்னா என்ன செய்யுது அரசாங்கம்? ஆக்கிரமிப்புல இருந்து மீட்குது சொத்தை, அப்படிதானே? கோயில் சொத்து அரசாங்கம் எடுத்துக்குதா? அரசாங்கம் இப்போ இந்த அறநிலைத்துறைன்னு ஒன்று அரசு அமைப்பா இருக்கு இல்லையா, இந்த அறநிலைத்துறை என்கிற அந்த துறை அந்த சொத்தை எடுத்துக்குதா? இல்லை. அரசாங்கம் அதை எடுத்துக்குதா? இல்லை. அந்த கோயில் பயன்பாட்டுக்கு தான் வந்து அதை செய்கிறாங்க. ஒரு பொது நிறுவனங்களை, ஒரு கல்லூரிகளை தொடங்குறது கூட இவங்க போய் கோர்ட்டில் தடை வாங்குறாங்க. அதில் எல்லாரும் படிப்பாங்க, இந்து தான் பெரும்பான்மையாக படிப்பாங்க. அதற்கு இவங்க தடை பண்றாங்க. எப்படி போய் கோயில் சொத்தை வந்து நீங்க எல்லாருடைய பயன்பாட்டுக்குமாக கொண்டு வரலாம், அந்த பயன்பாட்டுக்கு தான் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை அரசாங்கம் எடுத்துட்டு போகல, அங்கே ஒரு அறப்பணியை தான் செய்யுது அரசாங்கம். ஆனா அதையே இவங்க அனுமதிக்காதவங்க இங்க அரசாங்கமே எடுத்துட்டு போறாங்க. அந்த லேண்டெல்லாம் வந்து இனி அரசின் பட்டியலுக்கு போயிடும். அப்ப இது எவ்வளவு ஒரு அநீதியான விஷயம் இது. திரு ராமசாமி மையப்பன், எல்லா விதமான நிர்வாக நடைமுறைகள்லையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா சட்டங்கள்லையும் சில நீக்கு போக்க பயன்படுத்தி லாபம் அடையக்கூடியவர்கள் இருப்பாங்க. முறைப்படுத்துதல் தானே தேவை. ஒட்டுமொத்தமாக அதை அரசுடைய கண்காணிப்புக்கின் கீழ் கொண்டு வர்றதோ இல்ல சட்டத்தையே மாத்துறதோ அவசியமானதா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். 3 விஷயங்கள். முதல்ல உங்களோட தலைப்புல இருந்து இதுல அரசியல் ஆதாயமா காரணமா அப்படின்னா டெஃபினட்டா பாஜகவுக்கு அரசியல் ஆதாயம் அரசியல் காரணம் தான். ஆனா அந்த அரசியல் காரணம் என்ன மாதிரி ஆதாயம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆதாயம் சப்ஜெக்ட்ல தலைப்புல ஆதாயம் அந்த தலைப்பை ஒட்டி நான் என்னன்னு சொல்றேன், அது ஆதாயம் இல்ல, யாருக்கு பயன் அப்படின்றது நான் பயன் வந்து பாஜகவுக்கு அப்படின்றத சொல்றேன். சோ இது தலாக் வந்து நடுவுல அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. எல்லா விதமான தலாக்கையும் வந்து நீதிமன்றமோ இல்ல இந்த பாஜக அரசோ தடை செய்யவில்லை. ஒரு முறை மட்டும்தான். அதாவது தலாக்ல பல வகைகள் இருக்கு. பிரைமரியா 3 வகைகள், அதுல உட்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6-7 வகைகளாவது குறைஞ்சபட்சம் இருக்கு. அதுல ஒரு வகை மட்டும்தான் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, அது தலாக்கி பிதத். அது ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிய பின்னர் அது சம்பந்தமான சட்டம் வர வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தது. அதற்கப்புறமாக அது பேன் பண்ணப்படுது. மற்றது எதையும் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒன்று. 2வது, நம்ம வக்ஃப் சட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து இந்துக்களுக்கா இஸ்லாமியர்களுக்கா பெரும்பான்மையினரா சிறுபான்மையினரா யாருக்கு நல்லது யாருக்கு மோசம் அப்படின்றதெல்லாம் இல்லை. எதனால ஒரு சட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த சட்டத்தை 5 முறை மாற்றியிருக்காங்க. வக்ஃப் வந்து 1913 வந்து ஒரு பிரிவி கவுன்சில் வந்து வக்ஃபே இன்வேலிட் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் ஆட்சியில சொன்னதுக்கு அப்புறமா 1913 நம்ம நாட்டுல இல்ல வக்ஃப் ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வருகிறது. அதற்கு பின்னர் அந்த சட்டம் வந்து 5 முறை மாற்றப்பட்டு இருக்கு. 1954, 95, 2013, அப்புறம் இப்போ 5வது முறையாக மாற்றப்படுவதற்கான முயற்சி நடக்குது. சோ இப்போ அந்த இதுக்கு நடுவுல வக்ஃப் ரிப்பீல் பில் அப்படின்ற ஒரு எஃபர்ட்லாம் வந்து இப்ப ரிப்பீல் கிடையாது. இப்ப வந்து இதுல மாற்ற சட்டம். இந்த மாற்ற சட்டத்துல என்ன மாற்றம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல பெரும்பான்மையான மாற்றங்கள் வந்து 2013 என்ன வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தோ அதுல சில டிரான்ஸ்ஃபர்மேஷனை திரும்பி ரிவர்ஸ் பண்ற மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அது ஒன்று. 2வது விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவான காரணம். அதுல இதுனா மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஒரு ரெவன்யூ ரெக்கார்டு இப்போ பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்க வந்து இந்துக்களாக இருக்கட்டும் இல்ல சாதாரண பொதுமக்களையும் இருக்கட்டும், நீங்க அவனை திரும்பி கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்புறீங்க. அங்க வந்து என்ன இரெகுலாரிட்டி இருக்கும், என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் இருக்குமோ அது எல்லாத்தையுமே எப்படி இருந்தாலும் அவன் வந்து பார்த்துட்டு தான் போகணும். அது இன்னொரு இடத்துல இருக்குன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல சில இடங்கள்ல நல்லா கூட நடக்கலாம். அண்ணன் சொல்றது சரி. நாடு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம்
இதுனா டிஸ்ட்ரிக்ட் யூனிட், ஸ்டேட் யூனிட்ஸ், அது இல்லாம பிரைவேட் யூனிட்ஸ், அத்தனை வக்ஃப்கள் இருக்கு. எல்லா இடத்துலயும் தவறுகள் நடக்குது அப்படின்றது கிடையாது, எல்லா இடத்துலயும் சரியாக செய்யறாங்கன்றதும் கிடையாது. அதை சீரமைக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அது முதல் மாற்றம். இரண்டாவது மாற்றம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் தானே. எனக்கு அப்புறமா அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் தானே. இப்போ அவர் திரு ஜி.கே. நாகராஜ் வந்து 2 உதாரணம் சொன்னாரு. ஒன்னு சூலூர் சொன்னாரு, இன்னொன்னு ராணிப்பேட்டை சொன்னாரு. ஏற்கனவே பேசப்பட்ட செய்தியாக நிகழ்வாக நமக்கு தெரிகிறது திருச்சி பக்கத்துல ஒண்ணு. இது ஒரு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய இடத்துல 1, 2, 3 நடக்குது. திருச்சியில சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் மத்திய அரசு தரப்புல இருந்து வந்து அதை நாடாளுமன்ற தரப்புல குழு வந்து பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. இந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸுக்காக ஒட்டுமொத்த சட்ட திருத்தமே தேவையானதாங்க ஷானவாஸ் கேட்டாரு. இல்ல, அதான் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் கிடையாது. சென்ட்ரல் பப்ளிக் கிரீவன்சஸ் ரெட்ரெசல் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சென்ட்ரல் கிரீவன்சஸ் மானிட்டரிங் சிஸ்டம்ல ஏப்ரல் 2022 மார்ச் 2023 அதே மாதிரி அதற்கு முன்னாடி ஒரு 6 மாசம் அந்த பீரியட்ல தனித்தனியாக, அந்த 6 மாச பீரியட் தனியாகவும் இந்த 1 வருஷ பீரியட் தனியாகவும் பார்த்தோம்னா மொத்தமா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் சிஸ்டம்ல 566 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸும் 194 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸும் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 93 இஷ்யூஸ் வந்து வெறும் முதாவலிஸோட ஃபங்க்ஷன்ஸ், வக்ஃப் போர்டோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி மட்டும் இருக்கு. இது இல்லாம நாடு முழுவதும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இல்ல நாடு முழுவதுமா மாநிலத்துக்குள்ளேயா கேசஸாக பெண்டிங் கேசஸாக 40,951 இஷ்யூஸ் போட்டிருக்காங்க. அந்த 40,951 கேசஸ்ல 9,942 கேசஸ் வந்து வெறும் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களோட சமூகத்தை சார்ந்தவர்கள், அவங்க சமூகத்துக்கு அநீதி இழைக்கிறார்கள், அவர்கள் சரியாக பயன் செய்யவில்லை அப்படின்னு அவர்களை பத்தி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். அது 9,942 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இது அந்த சிபி கிராம்ஸ்ல ரெக்கார்ட் ஆன கேசஸும் சிபி கிராம்ஸ்ல ரெக்கார்ட் ஆன இன்ஃபர்மேஷனும். இது ஒன்று. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. அதுல எவ்வளவு டிலே இருக்கு அந்த டிஸ்பியூட்டை டீல் பண்றதுல அப்படின்னு. அந்த 9,942 கேசஸோட இந்தியா முழுவதும் கோயில் நிலங்கள்ல குடியிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து இது மாதிரி முறையீடுகள் இருக்கா இல்லையா, அது பத்தி ஏதாவது கணக்கு இருக்கா? சரியா கேட்கல. இல்ல, இந்தியா முழுவதும் கோவில் நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு, புகார்கள் இருக்குல்ல, அதுவும் இதே எண்ணிக்கையில் இருக்கும் இல்ல இதை விட கூடுதலா தானே இருக்கும்னு கேக்குறேன். டெஃபினட்டா சரி. ஆனா என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, அங்க வந்து அந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெவென்யூ ரெக்கார்ட் டிஸ்பியூட். இன்னைக்கு வந்து நம்ம வக்ஃபுக்கு போக வேண்டாம். சாதாரண ஒரு தனி மனிதன் எனக்கோ இல்ல இன்னைக்கு நெறியாளர் இருக்காங்க கார்த்திகேயன் அவர்களுக்கோ ஏதோ ஒரு தனியா ஒரு சொத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து தாசில்தார் கிட்டையும் அவங்க சப் கலெக்டர் கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அது அவங்க ரிசால்வ் பண்ணலன்னா நான் ஆர்டிஓ கிட்ட போவேன். ஆர்டிஓ ரிசால்வ் பண்ணலன்னா நான் அப்பீல வந்து டிஆர்ஓ கிட்ட எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் டிஆர்ஓ கிட்ட இருந்து நான் அதை ஐஜி வரைக்கும் கொண்டு வர முடியும். அப்படி இல்ல அங்க ரிசால்வ் ஆகலைன்னா நான் நீதிமன்றத்துக்கு வர முடியும். நீதிமன்றத்துல முதல்ல ஒரு ரிட் பெட்டிஷன், அப்புறம் ஒரு ரிட் அப்பீல், அதுக்கப்புறம் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். இது இல்லாம நான் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியும். சிவில் கோர்ட்ல எனக்கு 3 வகையான அப்பீல். நான் ஹைகோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமாக நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். இதுக்கு நடுவில் நான் அப்ளிகேஷன்லாம் போட முடியும். இதெல்லாம் ஒன்று. இது இல்லாம இந்த நடைமுறைகள் அங்க இருக்க கலெக்டர் ஒரு நொடி இந்த நடைமுறைகள் இருக்கு இல்லையா, கலெக்டர்கிட்ட போறதோ இல்ல கோர்ட்டுக்கு போறதோ இல்ல மேல் கோர்ட்டுக்கு போறதோ, இந்த நடைமுறைகள் வந்து வக்ஃப் ட்ரிபியூனல் இருக்கிற போது பிரச்சனை இருந்தா நம்ம போக முடியாதா? ரெவென்யூ ரெக்கார்ட் ரெக்டிஃபிகேஷன் இந்த அப்பீல் ரெமெடி இதெல்லாம் இருக்கு. 5 ஸ்டேஜ் ரெவென்யூ ரெக்கார்ட் வந்து நான் ரிசால்வ் பண்றதுக்கான ரெமெடி இருக்கு எனக்கு. வக்ஃப் ட்ரைபுனல் கிட்ட இருக்கு அப்படின்னா வக்ஃப் ட்ரைபுனல் நிர்ணயம் செய்தால் அவர்கள் தனியாக சர்வேயரை அழைத்து அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்படும். அதற்கு அப்புறம் தான் நான் அந்த சர்வேயை சேலஞ்ச் பண்ண முடியும். அதையும் நான் திரும்பி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது. நான் வெறும் வக்ஃப் ட்ரைபுனலுக்கு மட்டும் தான் போக முடியும். அங்க இருந்து நான் சேலஞ்ச் பண்ணணும்னா உயர் நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் வர முடியும். அதுவும் என்னன்னா ப்ரொசீஜரல் வயலேஷன் இருந்தா மட்டும் தான். நான் வந்து மெரிட்ஸ்ல வயலேஷன் இருந்தா நான் அதை கன்சிடர் பண்ண முடியாது. ப்ரொசீஜரல் வயலேஷன் இருக்கு, எனக்கு சரியான பிரின்சிபல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணல, அவங்க சரியா சர்வே நடத்தல அப்படின்ற அந்த ப்ரொசீஜரல் வயலேஷன் இருந்தா நான் உயர் நீதிமன்றத்துக்கு வர முடியும். அப்புறம் உயர் நீதிமன்றத்துல நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். நான் 5 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாசி ஜுடிஷியல் ரெமெடிஸ் இருந்துச்சு, அப்புறம் 4 ஜுடிஷியல் ரெமெடிஸ் இருந்துச்சு. 9 ஸ்டெப்புக்கு எனக்கு ரிசால்விங்கான பொசிஷன் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டெப் போய் எனக்கு 3 ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. இல்ல இதுல என்ன மாதிரியான ஒரு புரிதல் வந்துருச்சு? இப்ப இந்த நீங்க பேசுனதுல இருந்து என்ன பிரச்சனை, ஜி.கே. நாகராஜ் பேசுனதுல இருந்தெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன புரிதல் வருதுன்னா,
அப்பாவி மக்களுடைய சொத்தை, பெரும்பான்மை இந்துக்களுடைய சொத்தை வக்ஃப் வாரியம் வந்து அப்படியே அபகரிச்சுற மாதிரியும், அப்படி அபகரித்த சொத்தை வந்து வக்ஃப் ட்ரிபியூனல் வந்து ஒரு நொடி ஒரு நொடிக்கு முன்னாடி நீங்க என்னோட கருத்துன்னு சொன்னீங்க. நான் அது என் கருத்து இல்ல, என்ன புரிதல் வந்துருச்சுன்னு சொல்றேன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் என் கருத்து எது கிடையாதுன்றதை நான் சொல்லிடுறேன். நான் பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை வந்து இங்க இஸ்லாமியர்களோ வக்ஃபோ பாதிக்குது அப்படின்றது என்னோட கருத்து கிடையாது. அந்த மாதிரி யார் சொத்தா வேணாலும் இருக்கட்டும், யார் இஸ்லாமியர்கள் சொத்தாவே இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் சொத்தா இருக்கட்டும், பெரும்பான்மை இந்துக்கள் சொத்தா இருக்கட்டும், ஒரு அமைப்பையே அவங்க ஏமாத்தி சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்க. அப்படியே என்ஓசி போய் இல்ல சார் நான் முடிச்சிடறேன். அப்படியே என்ஓசி போய் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படியே என்ஓசி கொடுத்தாலும் நம்ம நீதிமன்றத்துக்கு தான் போகணும்னு அந்த ஒரு பொதுப்படையா நம்ம கட்டமைக்கிற வாதம் இருக்குல்ல, அது அப்படி சொல்லவே இல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஒரு நாட்டுல இருக்கோம், இங்க ஒரு சட்டத்திட்டம் படி ஒரு 9 வகையான ரெமெடி எனக்கு அவைலபிளா இருக்கு, இல்ல 9 ஸ்டெப் ரெமெடி எனக்கு அவைலபிளா இருக்கு. அந்த ரெமெடியை விட்டுட்டு நான் எதுக்கு 3 ஸ்டெப் ரெமெடி இருக்கணும்? எல்லாருக்குமே யூனிஃபார்மா அந்த 9 ஸ்டெப் ரெமெடி ஏன் அவைலபிளா இருக்க கூடாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ரெவென்யூ ரெக்கார்டோட கஸ்டோடியன் யாரு? நம்ம சட்டத்தைப்படி இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸோட கஸ்டோடியன். அதுக்கு அடுத்தது கலெக்டர், அதுக்கு சூப்பர்வைசர். அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு சூப்பர்வைசரா இருக்காரு. நான் வந்து நம்பக்கூடிய ஒரு அரசு அதிகாரி அதுக்கு இருக்கும் போது ஒரு தனி இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறது ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை சார்ந்ததாக பல இடங்கள்ல இருக்கலாம், சில இடங்கள்ல தவறாக இருக்கலாம். நான் எதுக்காக ஒரு ட்ரஸ்டோட இருக்கணும்? ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை நம்பி நான் நியாயமான வாதம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு ஆணையர் இருக்காரு தானே? நான் என் சொத்து பிரச்சனை அங்க இருந்துச்சுன்னா நான் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியும், இல்லாட்டி நான் அங்க ஆர்டிஓ. இல்ல இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு ஆணையர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கீழே தான் அது நிர்வகிக்கப்படுது. ஆனா அங்கெல்லாம் அங்க பார்க்க முடியாது. யார் பார்க்க முடியாது? ஒரு நொடி சார். இல்ல ராமசாமி மேற்படி இது நீங்க கமிஷனர் கோர்ட் அப்பியர் ஆனது இல்லையா? இல்ல ஒரு நொடி. லேண்ட் டிஸ்பியூட்ல வந்து கமிஷனரேட் ஒரு நொடி. இல்ல இது உரையாடலா இருந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம வக்ஃப் வாரியம் மாதிரி ஒரு தனியார் போர்டு கிட்ட நான் போறதை விட கலெக்டர் மாதிரி ஒரு நம்பகமான அரசு அதிகாரிகிட்ட போறதுல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொல்றீங்க. சரி, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாதம்னே வச்சுக்கோ. இல்ல அதுல ஒரு திருத்தம், வக்ஃப் போர்டும் ஒரு தனி இஸ்லாமிய அமைப்பு கிடையாது, அது ஒரு அரசாங்க அமைப்பு. அது அரசாங்க அமைப்பு. ஆனா அவர் மாவட்ட ஆட்சியர் டிஆர்ஓ கேடரை தான் சிஇஓ ஆக்குறாங்க. மாவட்ட ஆட்சியரை நீங்க அதிகபட்ச நம்பிக்கைக்குரியவராக பாக்குறீங்க. அதே மாதிரியான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு தானே இந்து சமய அறநிலையத்துறையை அரசாங்கம் நிர்வகிக்குது. அங்க தவறு நடக்குது, அங்க பிரச்சனை நடக்குது, அதனால அரசாங்கம் அதிலிருந்து விடுபடணும்னு சொல்ற வாதத்தை எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் இந்து சமய அறச்சொல்லில இருந்தும் நான் என்னோட வாதம் தனியாக இந்த வக்ஃப் பில்லே இல்லாம இருந்தா நான் வக்ஃப் ஆக்டே வேண்டாம், அது தனியாக ட்ரஸ்டாக இருக்கட்டும், அதை வந்து தனியாக இஸ்லாமியர்கள் நடத்தலாம், யாருக்கு அதுக்கு டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ட்ரஸ்டோட ரெகுலேஷனோ அதுபடி அவங்க கொடுக்கலாம் அப்படின்றதுதான். ஒண்ணும் இல்ல, சிம்பிளாக ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு நொடி இல்ல சார். அது நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான வாதம். நீங்க வக்ஃபோட நம்பல, மாவட்ட ஆட்சியரை நம்புறீங்க, ஐஏஎஸ் அதிகாரின்னு நம்புறீங்க, அரசு அதிகாரி. சரி, இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வகிக்கிறதும் ஆணையர்ல ஐஏஎஸ் அதிகாரி அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான். ஆனா அவர் சரியா நிர்வகிக்க மாட்டார், எல்லாவற்றையும் எங்ககிட்ட திரும்ப கொடுத்துருங்கன்னு கேட்கறாங்கல்ல, அதுல என்ன உங்க நிலைப்பாடு? ரெண்டுமே ஒரே சிஸ்டம்க்கு தானே வந்துருது. அங்க வந்து ஹெச்ஆர்என்சிக்கு தேவையில்லை அப்படின்றது. ஏன்னா நான் ஹெச்ஆர்என்சில அந்த கமிஷனர் பாக்குறாருல, அது வந்து ரெண்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அது யாருக்கு அசர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு மட்டும்தான். அந்த சொத்து யாருக்கு அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸே வேண்டியதில்லை, அந்த எக்ஸ்பிளனேஷனே வேண்டியதில்லை. நம்ம நேரத்தை விரயம் பண்ண முடியாது. நீங்க மாவட்ட ஆட்சியர் சொன்னா சரியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்கல்ல, எங்க எல்லா இடத்துலயும் மாவட்ட ஆட்சியரே செய்யட்டும்னு சொல்றேன். செய்யட்டும்னு சொல்றீங்க, கரெக்ட், அது நியாயமானதுன்னு வச்சுக்குவோம். இந்து சமய அறநிலையத்துறையையும் இதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நிர்வகிக்கிறாரே, அந்த நடைமுறை சரியானதா தவறானதா அது சொல்லுங்க. நான் அடுத்த சுற்றுல வரேன். நான் ரெவென்யூ ரெக்கார்ட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையுமே நான் மாவட்ட ஆட்சியரே செய்யட்டும்ன்றேன். அது எந்த மத சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எந்த தனிநபர் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கலெக்டர் தான் கஸ்டோடியன், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கஸ்டோடியன், அவரே பார்க்கட்டும். ரெவென்யூ ரெக்கார்ட் தனியா நான் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காங்க, நான் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்கு, நான் அது மூலமா பார்த்துட்டேன். மாவட்ட ஆட்சியரா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நாங்க நம்புவோம், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நம்ப மாட்டோம் அப்படின்னா
இல்ல நான் HRNC ஆக்டே தேவையில்லை, நான் வக்ஃப் ஆக்டே தேவையில்லைன்ற செக்யுலர் கவர்மெண்ட்டுங்க. இஸ்லாமியர்கள் அவங்களோட ட்ரஸ்ட் அவங்க எப்படி நிர்ணயம் செய்யணும்னு பண்ணட்டும், இந்துக்கள் அவர்கள் கோயிலை எப்படி நிர்ணயம் செய்யட்டும்னு அவங்க பண்ணட்டும். ஒரு அரசு அதிகாரியோ அரசோ அதில் சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துடலாம்ன்றீங்க. ரெண்டு பேருமே இருக்கட்டும். அவங்க சரியா செயல்படுறாங்க. இப்போ ஒரு இல்ல இல்ல நேரம் இல்ல, நான் இன்னொரு விருந்தினர்கிட்ட போயிட்டு சொசைட்டியோ கேள்வி கேட்க, ரெஜிஸ்டர் ஆஃப் ட்ரஸ்டோ ரெஜிஸ்டர் சொசைட்டியோ கேள்வி கேட்க முடியுது. அதே மாதிரி அவர்களை கேட்கட்டும். இப்ப தனியாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களோட ட்ரஸ்ட் சரியா வேலை பார்க்கலன்னா அவங்க அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை ட்ரஸ்ட் ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அரசாங்கம் தானே நிர்வகிக்குது, வக்ஃப் போர்டையும் அரசாங்கம் தானே நிர்வகிக்குது. அவங்க தனியா இஸ்லாமியர்கள் அவங்களே தனியா போட்டு நிர்வகிக்க முடியாது. இல்ல எல்லாமே இல்ல அந்த போர்டு. அதனாலதான் நான் சட்டமே வேண்டாம்னு சொல்றேன். செக்யுலர் கண்ட்ரில எதுக்குங்க ஒரு ரிலிஜியஸ் அஃபேரை வந்து கவர்ன் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கணும்? எதற்காக அதற்கு ஒரு இஸ்லாமியர்கள்ட்ட திரும்ப கொடுத்துடலாமா எல்லா சொத்தையும்? அப்படி திரும்ப கொடுத்துடலாமா? இல்ல அது அவங்க தனியாக அதற்கான ட்ரஸ்ட் இருக்கட்டும், அந்த டொனேஷனே அந்த ட்ரஸ்டுக்கு நடக்கட்டும்னு சொல்றேன். சரி, திரு பிரசன்னா, முறைப்படுத்துவதற்கு அவசியமானதுங்கிறது தான் சட்ட திருத்தத்துடைய முக்கியமான நோக்கம்ன்றாரு. நான் ரொம்ப கனத்த மனதோடு இந்த விவாதத்தில் பங்கேற்கிறேன். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த ஒரு நொடி சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு 35 நிமிஷம் நீங்க அடுத்த சுற்றுல பேசலாம். அடுத்த சுற்றுல எதுவான என்ன பேசவே ஆரம்பிக்கல. அடுத்த சுற்றுல பேசலாம். ராமசாமி இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்கப்புறம் வாங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து ஒரு பெரிய மன வருத்தத்தோடு கனத்த மனதோடு எப்படி தன் பதவியை ராஜினாமா செய்த போது பேசினாரோ அந்த மனநிலையிலிருந்து நான் பேசுகிறேன். திப்பு சுல்தானுடைய எலும்புக்கூடுகள் எங்கே இருக்கிறது என்று தேடப்படுகிறது. இப்போது ஹைதர் அலியினுடைய வாள் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு எங்கே கரைக்கலாம் என்று தேடுகிறார்கள். ஹசிமுல்லா கான் உருவாக்கிய பாரத் மாதா கி ஜெய் என்கிற வாசகம் இன்றைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்திய தேசிய கொடியினுடைய ஒரு நூலையாவது தைத்து கொடுத்த சுரையா தியாப்ஜியினுடைய அந்த நூல் அவள் இஸ்லாமியர் என்பதற்காக அறுத்தெறியப்படுகிறது. அவர் சொன்னார், இடவிவகாரங்களை பேசுற போது ரொம்ப மன வருத்தத்தோடு பேசுறேன். திருநெல்வேலியில மருத்துவமனை கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க. இடம் இல்லை. ஒரு 18 ஏக்கர் இடத்த ஒரு இஸ்லாமியர் வச்சிருக்காரு. இங்க ஒரு அரசு மருத்துவமனை கட்ட போற இடம் கொடுங்கன்னு உடனே கையெழுத்து போட்டு மக்களுக்கு போகட்டும். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில இஸ்லாமியர்கள் மட்டும் மருத்துவம் பார்க்கல. இந்த நாடு என்பது இவங்க நிலத்தை அங்கீகரிக்கிறோம், அரசை வழிநடத்துகிறோம், சொத்தை வழிநடத்துகிறோம். நீங்க யார் சார் அதை கேட்கறதுக்கு? நீங்க யார் அதை கேட்கறதுக்கு? இந்த நாடு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கிறது. மதத்தின் அடிப்படையில் நான் இஸ்லாத்தை விரும்பலாம், கிறிஸ்தவத்தை விரும்பலாம், சீக்கியத்தை, பௌத்தத்தை, இந்துவை எது வேணாலும் விரும்பலாம் அல்லது விரும்பாமலும் இருக்கலாம். எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறார். நாகராஜன் பேசுறப்ப ரொம்ப அற்புதமா சொல்றார். வக்குபாரிய சட்டத்துல வந்து ஒரு நான் முஸ்லிம் வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். நீங்க நியாயவான் தானே? நீங்க நியாயவான் தானே? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஹெச் ராஜாவை நீங்கள் என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க? நர்கிஸ் கான் ஒருத்தர் சார், நர்கிஸ் கான் ஒருத்தர் தஞ்சை பாபநாசத்துல பிரசன்ன ராஜகோபாலா சுவாமிகள் கோவில்ல அரங்காவலர் நியமிக்கப்படுறார். அவர் ஒரு இந்து, பிறப்பால் இந்து, வளர்ப்பால் இந்து, இந்த நிமிடம் வரைக்கும் இந்து. அவர் பேர் நர்கிஸ் கான். ஏன்னா அவங்க அம்மா கருவுல இருந்து அவர் வெளியில வர்றப்ப சிக்கலான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரின் பெயர் இஸ்லாமியர் நர்கிஸ் கான். அவர் பேரை அவருக்கு வச்சிருக்காங்க. ஒரு இந்து இஸ்லாமியரின் பெயரை வைத்ததுக்கு அரங்காவலரா எப்படி நியமிக்கலான்னு துடிச்சவங்க இவங்க இப்ப பேசுறவங்க, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க. அந்த துடிப்பு ஏன் இங்கே வர மறுக்கிறது? இஸ்லாமியர் சார் இது என்னமோ சொல்றாங்க, சொத்தை வழி நடத்துகிறோம், சொத்தை இல்ல. இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மத கடமைக்காக, அவர்களுடைய நல்வாழ்வுக்காக, அவர்களுடைய வளர்ச்சிக்காக, பொதுவுக்காக ஒரு சொத்தை எழுதி கொடுக்கிறார்கள். இஸ்லாமியர்களே பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க பிரச்சனை, அவங்க பிரச்சனை. உங்களுக்கு என்ன அவசரம்? உங்களுக்கு என்ன அவசரம்? இந்து கோவில்கள்ல ஒண்ணு இல்ல சார். நான் திரும்பவும் சொல்றேன், திருவண்ணாமலைக்கு வெள்ளை கோபுரத்துக்கு எழுத்தாப்புல இருந்த 5 கோடி நிலத்தை சுருட்டி வச்சிருந்தது யாரு? பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் தானே? பாஜகவின் மாவட்ட செயலாளர் தானே? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு புல்டோசரோட போய் எடுத்தார்ல, அப்ப எங்க போனாங்க இந்த சொத்தை? ஐயோ சொத்தை கொள்ளையடிக்கிறார்கள் சொன்னவங்க. இதற்கு காரணம் என்ன? நான் கேட்கறது ஒன்றே ஒண்ணுதான். சட்ட திருத்தம் 1995 வக்குபாரிய சட்டப்பிரிவு 17 படி இஸ்லாமியர் அல்லாதவரை எங்க நியமிக்க முடியாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இவங்களுடைய நாடகம், இரட்டை நாடகம். என்ன சொல்றாங்க? சொத்தை அபகரிக்கிறார்கள், ஆடு நனைதன் ஓனாய் கவலைப்படுற கதை பாஜகவினுடைய கதை. இன்னைக்கு 2 பேர் நாடாளுமன்றத்தில் உண்மையாக உளப்பூர்வமாக பேசி இருக்கிறார் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஒன்று எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் மாண்புக்கு மரியாதைக்கு உரிய ராசா, அதை போலவே கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா கண்ணீர் விட்டு பேசியிருக்காங்க. அவர்கள் சொன்ன நியாயத்தை பதில் பேச வேண்டும். யாரு சொல்றது? இவங்க சார் புல்டோசரை வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கவங்க, புல்டோசரை வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கவங்க.
இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியருடைய பெருநாள் வந்ததே, எத்தனை மசூதிகள் மூடப்பட்டது சார். ஒரு ஈமான் ஒரு இமாம் சார், ஒரு உத்தரப்பிரதேசத்துல நான் பார்த்த கண்கலங்கிய காட்சி. அது பெருநாள், அவர்களுடைய கொண்டாட்டம். ஜாகிர் ஹுசேன் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள், ஏன் நான் இஸ்லாமியனா இருக்கிறதுக்காக நீங்க தீபத்தை ஏத்தாம வச்சிருக்கேன், நீங்க தீபத்தை ஏத்து, இது இந்தியாவுக்கான நாடுன்னு சொன்ன ஜாகிர் ஹுசேன் போன்ற மிகப்பெரிய ஜனாதிபதிகள் இருந்த மண்ணில் ஒரு இமாம் சொல்றாரு, இங்க இருக்கிற அந்த ஸ்பீக்கரை உடைச்சிட்டு போயிட்டாங்க, நான் பெருநாளுக்கான கடமையாக நான் எல்லாவை நோக்கி ஓத வேண்டும்னு மொட்டை மாடியில் நின்று ஓதுன காட்சியை நம்ம பார்க்கிறோம் சார். இது யாருடைய ஆட்சியில? யாருடைய ஆட்சியில? இங்கே தொப்பி வைத்து தாடி வைத்திருந்தால் அவன் தீவிரவாதி என்று கற்பிக்கப்படுகிறவர்கள் எங்களை நோக்கி கை நீட்டுகிறார்கள். ஒண்ணு, அவனை மதத்தின் ரீதியாக அடையாளப்படுத்து, கல்வியில் பின்தங்கு, அவனுக்கு கொடுக்கப்படுகிற உதவித்தொகையை நிறுத்து, அவனிடத்தில் இருக்கிற சொத்தை அபகரி, பிறகு குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் அவனை இந்த நாட்டை சேர்ந்தவனே இல்லை, அவன் அகதி என்று மாற்று என்று சொல்லி பெரும்பான்மை அரசியல்வாதத்தில் இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கு, இந்து சர்வாதிகாரத்தை கொண்டு வருவதற்கு இந்தியா என்கிற ஒரு நாடு இருக்கிறது. அதற்கு அழகான முகம் இருக்கிறது. அந்த அழகான முகத்தினுடைய அழகு எதுவென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை, அனைத்து மதத்தினரும் இங்கே சமமாக நடத்தப்படுவார்கள் என்பது. மத அடிப்படையில் இல்ல, கல்வி வேலை வாய்ப்புல இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவதற்கு தான் சட்ட திருத்தம். ஒரு மந்திரி இல்ல சார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல சார். இவங்க லட்சணம் யாரை குறித்து யார் பேசுவது? கிரண் ராஜு இஸ்லாமியரா? வக்ஃப் சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு இஸ்லாமியர் இல்ல. என் மருத்துவர் சொன்னாரு, நீங்க பேசவே போக கூடாதுன்னாரு. அவ்வளவு வழியில பேசுறேன். இந்த மக்களுக்கு பேசியாக வேண்டும். சுதந்திர இந்தியாவிற்கு அவர்கள் சிந்திய ரத்தம், இந்த மண்ணை உருவாக்குறதுக்கு, இந்த நாடாளுமன்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் செய்த சாதனை எவ்வளவு சார். உயர்கல்விக்கு முதல்ல கான்பூர்ல ஐஐடியை கட்டினது யாரு சார்? அவர் பேர்ல இருக்கிற ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டாங்க சார். வரலாற்றிலிருந்து இஸ்லாமியர்கள் நீக்கம், வரலாற்றிலிருந்து இஸ்லாமிய அறிஞருடைய சாதனை நீக்கம், இந்த மண்ணுக்கு சிந்திய ரத்தங்கள் நீக்கம். இதெல்லாம் யார் செய்யறது? யார் செய்யறது? சிறுபான்மையின மக்களை, இஸ்லாமிய பெருங்குடி மக்களை தங்களுக்கு எதிரிகளாக காட்டி பெரும்பான்மைத்துவம் என்கிற பெயரில் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் விரோதியாக்குவது சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னுச்சுல. திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு போய் அங்க கரிசோறு திங்கிறாங்க, இவங்க பாட்டுக்கு முருகனை பார்க்க போறாங்க. நீங்க யார் வெளியூர்ல இருந்து பிரச்சனை பண்றதுக்குன்னு கேட்டாங்கல்ல. இந்த மண் அப்படிப்பட்ட மண்ணு சார். இங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய சகோதரன், நாங்கள் மாமன் மச்சான் உறவிலே பேசிக் கொள்ளுகிறோம். ஷானவாஸ் நானும் மாமன் மச்சான் உறவிலே பேசிக் கொள்கிறோம். நான் பிறப்பால் ஒரு இந்து, அவர் இஸ்லாமியர். இங்க இஸ்லாமியர் இந்து என்கிற விரோதம் இல்லை. அதை விதைக்க நினைப்பது இந்த கும்பல். இந்த கும்பலுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இந்த மண்ணை உடைத்து இந்த மண்ணின் சார், இந்த மண்ணுக்கான அழகுன்னு ஒன்று இருக்கு சார். இந்தியா இஸ் கால்ட் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. இந்த நாடு என்பது இந்த மதத்திற்கான அடையாளம் அல்ல. இங்க எல்லோரும் போற்றப்பட வேண்டும். அம்பேத்கர் அதான் சொன்னார். இந்த நாடை இல்ல ஒரு வரியில முடிச்சேன் சார், எனக்கு தயவு செஞ்சு. இவங்க எல்லாரும் பேசுறாங்கல்ல சொத்து, மதம், மதத்தின் அடிப்படையில். அம்பேத்கர் சொல்றார், இந்த நாட்டை நீங்க ஏன் இந்து நாடுன்னு குறிப்பிடல அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்து நாடுன்னு குறிப்பிடலன்னு அந்த விவாதத்துல சொல்றாரு. அப்ப அம்பேத்கர் சொன்னாரு, ஒரு தாயின் குழந்தையில், ஒரு தாயினுடைய கருப்பில் 5 குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 5 குழந்தைகளில் முதல் குழந்தை இந்து குழந்தை என்றோ, இரண்டாவது குழந்தை இஸ்லாமிய குழந்தை, மூன்றாவது குழந்தை கிறிஸ்தவ குழந்தை, நான்காவது குழந்தை சீக்கிய குழந்தை, 5வது குழந்தை பௌத்த குழந்தை என்று நான் பிரிக்க மாட்டேன். எல்லோரும் இந்திய தாயின் மடியில் பிறந்த பிள்ளைகள் என்று அம்பேத்கர் சொன்னார். அந்த சட்டத்தை தான் இவர்கள் அறுத்தெறிகிறார்கள். கருவில் இருக்கிற அந்த இஸ்லாமிய பெண்ணை எப்படி கருவறுத்தார்களோ அப்படி இன்றைக்கு சொத்திலே அவர்கள் கை வைக்கிறார். ஆயிரக்கணக்கான புகார்கள் வருது, இஸ்லாமியர்களும் அந்த புகார்களை கொடுக்குறாங்க, நீதிமன்றத்துல வழக்கு போடுறாங்கிற போது அரசாங்கம் நிர்வாக ரீதியாக, சட்ட ரீதியாக இதை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும் தானே பார்க்கும். நீங்களே இந்த பிரச்சனையை கையாண்டு விடுங்கள் அப்படின்னு அந்த வக்ஃப் வாரியத்திட்டே கொடுக்கக்கூடிய அளவுக்கு புகார்கள் எண்ணிக்கை பெருசாயிட்டே தானே போகுது. இங்க யார் விசாரிக்கிறாங்கிறதான் பிரச்சனை. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். நீங்க அறங்காவலர் குழுல ஒரு இந்துவாக பிறந்து இந்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நர்கீஸ்கான் என்று பெயர் வைத்திருக்கிற ஒருவர் அறங்காவலர் குழுவில் இருக்கிறார் என்பதற்காக நீங்கள் எத்தனை பேச்சு பேசினீர்கள்? ஹெச்ராஜா முதற்கொண்டு, நாகராஜன் முதற்கொண்டு எத்தனை பேர் கத்தினீர்கள் சார்? ஒரு பேரு சார், அவர் இந்து, அவர் பேரு தான் நர்கீஸ்கான். அதை தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் கலவரம் செய்தார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயம் என்றால், இங்கே வக்ஃப் வாரிய சட்டத்துல இஸ்லாமியர் அல்லாத உறுப்பினர்கள் 2 பேரை நியமிக்க முடியும். இது எந்த விதத்தில் நியாயம்? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம். அறங்காவலர் குழுல இஸ்லாமியரை நியமிக்க இவங்க ஒத்துக்குவாங்களா? இவங்க கேட்கிறாங்கல்ல, அவர்களுக்கு ஒரு நியதின்னு
நான் ஒரு ராமசாமி ஒரு வழக்கறிஞர், கற்றறிந்த வழக்கறிஞர் நினைச்சேன். அவர் சொல்றாரு தாசில்தார், டிஆர்ஓ, ஆர்டிஓ, அப்புறம் வந்து ட்ரிபியூனல், ஐஜி, அப்புறம் ஹைகோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறாரு. இந்த அறநிலையத்துறையில என்ன சார் இருக்கு கேட்டா ரெண்ட் கண்ட்ரோல், ரெண்ட் பிக்சேஷன்ங்கிறாரு. இந்த அறநிலையத்துறைக்கான இடம்னு முடிவாயிருச்சுன்னா அங்க கமிஷனர் கோர்ட்ல நீங்க கேஸ் நடத்தணும். கமிஷனர் கோர்ட்ல கேஸ் நடத்தி அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட் போக முடியும். இந்த ப்ரொசீஜர் அரங்காவலர் இந்து அரங்காவலர் நிலையத்துக்கு இருக்கிறப்ப வக்கு வாரியத்துக்கு இருக்கிறதா சார்? இட்ஸ் இண்டிபெண்டன்ட் செக்ஷன். திரு நாகராஜ், மத அடிப்படையில பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக வக்ஃப் சட்ட திருத்தம் அப்படின்றதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. பாஜகவுடைய தேர்தல் அரசியலுக்கான நோக்கமா இருக்கு அப்படின்னு தான் விமர்சிக்கிறாங்க. இல்ல, குறைய 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள், 18 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்தது. அவர்கள் செய்ய முடியாதே நாங்கள் ஒன்றாக சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்டிகல் 370 இருந்து, குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து, இன்னும் பல மசோதாக்கள், அணை பாதுகாப்பு, நிறைய சொல்ல முடியும். ஒன்றையும் சரியான பதில் கொண்டு சென்றிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு நான் ஒரு வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்பிச்சிருக்கேன். வேப்பூர், ராணிப்பேட்டை வேப்பூர் அந்த வில்லேஜ்ல ஒரே ஒரு கடிதம் மூலமாக எப்படி அவர்கள் அந்த பட்டா முழுசா 10 பேர் விவசாயிகள் 8 ஏக்கரை எப்படி அவர்கள் வக்போர்டுக்கு மாத்தினாங்க, நாங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி திரும்பி மாத்தினாங்க ஒரே வருஷத்துல அப்படிங்கிறது. வக்போர்டுங்கிறது முறைகேடுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது ஒன்று. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு துணி வந்துடக்கூடாதுன்றதா நான் ஏற்கனவே இல்ல இது எல்லா நிர்வாக அமைப்புகள்லயும் இந்த சிக்கல் இருக்கதானே சார் செய்யுது. அது இந்துக்கள் நடத்தினாலும் சரி, மத சிறுபான்மையினர் நடத்தினாலும் சரி, தனிநபர் நடத்தினாலும் சரி. நான் திரும்ப சொல்றேன், ராமசாமி ஐயப்பன் மேல மிக அழகாக சொன்னார். எனக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் உட்கார்ந்து பேச முடியும், பேசி அதை வந்து அந்த ப்ரொசீஜர் படி போறதுக்கான வாய்ப்பு இந்த அறநிலையத்துறையில் இருக்கு. வக்போர்டுங்கிற ஒரே பேரு அந்த சட்டத்தினால அந்த உரிமை எனக்கு மறுக்கப்படுகிறது. தமிழ்நாடு சிஇஓ தாரேஷ் ஒரு அபிஷியல் சார், ஐஏஎஸ் அதிகாரி சார். முதல்ல அந்த தாரேஷ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 2007 இருந்து எல்லாருமே இருந்து சூலூர் பக்கத்துல நான் ரெக்கார்டா சொல்றேன். நீங்க சொன்னது 2 இன்சிடென்ட் தான். நீங்க சொன்னது ராணிப்பேட்டையும் சூலூரும். ஈரோட்ல இருக்கு, தேனியில இருக்கு, திருச்சியில நிறைய இருக்கு சார். நான் அட்டெண்ட் பண்ணது மட்டும் சொல்றேன். ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு, பதில் கிடைக்கல. ஓகேனா, முதல் சுற்றுல எல்லோருக்குமே போதுமான நேரம் கொடுத்தாச்சு. இல்ல இடைவேளைக்கு போகணும். இல்ல நீங்க ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகளை தானே நீங்க வந்து திரும்ப வைக்கிறீங்க. இல்ல ஏற்கனவே நீங்க சொன்ன அதே குற்றச்சாட்டு தான். நாகராஜன், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாகராஜன், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க பேசல, ஒரு கேள்விதான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, சச்சார் கமிட்டியில இதை சொல்லிருக்காங்கன்னு. சச்சார் கமிட்டியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? பாருங்க, ரெக்கமெண்டேஷன் இருக்கு. நாகராஜ் சார், நீங்க சொன்னது சச்சார் கமிட்டில இது இருக்கு, அதனால நடைமுறைப்படுத்துறோம்னு சொன்னீங்க. நீங்க பாஜக சச்சார் கமிட்டியை ஏத்துக்குதா? யார் கொண்டு வந்தா அந்த கமிஷன் கொண்டு வந்தது யார் இருந்தாங்க? ஏத்துக்கிறீங்களா சார்? மை சிம்பிள் क्वेश्चन நாகராஜ் சார், நான் எக்ஸ்பிளனேஷன் கேக்கல. சச்சார் கமிட்டியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் ஷானவாஸ் போறேன். இல்ல சார், இல்ல நோக்கம் மத வழிபாடு அல்ல, நோக்கம் ஒரு வழிபாட்டில் உள்ள போறதல்ல, நோக்கம் நிலத்தை. அந்த நிலம் என்பது அந்த மதத்தினுடைய வழிபாட்டில் கொடுக்கப்பட்டது. அதுதான் வக்ஃபு. அதுதான் வக்ஃபு. வக்ஃபுங்கிறது ஒரு இஸ்லாமியர் தன் கடமைக்காக ஈகையாக கொடுத்தது. ஈகை என்பது இஸ்லாமியருடைய 5 கடமைகளில் மிக முக்கிய கடமை. கம்பைன்ட் வித் தி ரிலிஜியன். நீதிமன்றத்திற்கு போறோம்ன்றாங்க திமுக தரப்புல. உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்படும், நிச்சயம் இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் நம்பிக்கை இருக்கு. திருச்சி சிவா அப்படி பேசியிருக்கிறார். நீதிமன்றம் எப்படி இதை அணுக போகுது? இப்போதைக்கு அது வந்து பிரசம்சோஸ் தான். ஏன்னா ராஜ்யசபால பாஸ் ஆகணும், அதற்கப்புறம் பிரசிடென்ட் கையெழுத்து போடணும், அப்புறம் கெசட்ல நோட்டிஃபை ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு. ஸோ அப்போ வரும்போது இது வந்து ப்ரொசீஜரலா பார்க்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்டன்சி இருந்தது, ஒரு 6 வழிமுறைகள் கேள்வி கேட்டு அதற்கப்புறம் பல புகார்கள் இருந்தது, அதற்கப்புறம் மாற்றுவதற்கான தேவை இருக்கிறதா இல்லையான்றது 2 மீட்டிங் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நடத்தினாங்க. அதற்கப்புறம் தான் ஒரு டிராஃப்ட் பில் ப்ரிப்பேர் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அது செலக்ட் கமிட்டி கிட்ட
கிட்ட பிளேஸ் பண்ணப்படுது. அதற்கப்புறமாக அது வந்து ஜேபிசி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் வருது. இதுக்கு முன்னாடி 2008 ஜேபிசி இருக்கு, அதற்கு முன்னாடி வந்து சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படினால ப்ரொசீஜரலாக வயலேஷன் இல்ல அப்படின்னு 12 மணி நேரத்துக்கு மேல வந்து டிபேட் நடந்திருக்கு. ஒரு பாசிச ஆட்சியில வந்து டிபேட் நடந்திருக்கு. எல்லாருமே அவர்களோட ஒரே சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்துல கிராஷ் ஆவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ப்ரொசீஜரலா வந்து தவறு அப்படின்னு சொல்ல முடியாதுன்றது ஒன்று. வேற ரெண்டு கேள்விகளுக்கு ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் பதில் சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்ல, என்னன்னா எனக்கு முன்னாடி அண்ணன் தமிழ் பிரசன்னா அவர்கள் சொன்னாங்க வந்து கமிஷனருக்கு பவர்ஸ் இருக்கு அப்படின்னு. திமுக ஆட்சியில இப்போ எஸ்ஜிபி வந்து ஃபைல் பண்ண அஃபிடவிட் ரிட் பெட்டிஷன் 0013/2022 ஃபைல் பண்ணது. ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு பவர்ஸ் கிடையாது, சிவில் கோர்ட்டுக்கு மட்டும் தான் டைட்டில் அட்ஜுடிகேட் பண்றதுக்கான பவர்ஸ் இருக்குன்னு அவங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதற்கு தீர்ப்பு வந்து சாதகமாக வந்திருக்கிறது நீதிமன்றத்துல. அதனால ஹெச்ஆர்என்சி கமிஷனருக்கு அது கிடையாது. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான தேவை இருக்கிறது. தமிழகத்துல வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஒரு வக்ஃப் கமிட்டியில வந்து 2 பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வாய்ப்புகளை வந்து நாடு முழுக்க கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. போரா முஸ்லிம்கள், அகாகானிகள் வந்து எங்கேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. தலித் முஸ்லிம்கள், பாஸ்மந்தா முஸ்லிம்கள் எங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. விமன் முஸ்லிம்ஸ் வந்து சட்ட திருத்தத்தின் மூலமா சாத்தியமாகும். வாய்ப்பு வந்து இப்ப நாடு முழுக்க சரி, சொல்லட்டும். இதுவே ராமசாமி மையப்ப உங்களோட அறியாமையை காட்டுது. சென்ட்ரல் வக்ஃப் ஆக்ட் தான் வக்ஃப் போர்டுல செல்லும். அப்ப தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல 2 பெண் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எக்ஸிஸ்டிங்லனா, சட்டத்துல அனுமதி இல்லாம சட்டத்துல தடை இருந்தா எப்படி வந்து இது சாத்தியம் சொல்லுங்க? அப்போ அப்படி ஒண்ணு இருக்குன்னாலே அதுக்கு தடை இல்லைன்னு அர்த்தம். அப்ப நிர்வாக ரீதியா நடக்க வேண்டிய விஷயத்தை சட்ட திருத்த போட்டியா கொண்டு வர்றீங்க. இன்னைக்கு நம்ம பாராளுமன்றத்துல விமன் வரதுக்கான தடை கிடையாது. ஆனா நம்ம ஆணாதிக்க காலகட்டத்தில் இன்னைக்குமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ன்றது வருத்தத்தக்க விஷயம். இன்னைக்கும் பெண்களுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. அந்த பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட வேண்டும், கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் தேவை. அதுதான் நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியில 2 முஸ்லிம் பெண்களை கொண்டு வரதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. ஹைகோர்ட் நீதிபதியில ஒரு 2 முஸ்லிம் பெண்கள் வரதுக்கு கொண்டு வாங்க. எல்லாத்துலயும் கொண்டு வாங்களா, 2 துணைவேந்தர்கள கொண்டு வாங்க. அவங்க வந்து ஒரு ஃபிளாஸ் சொன்னாங்க. நம்ம ராமசாமி மையப்பன், நாகராஜ் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நாங்க இந்த சட்டத்தை கொண்டு வந்து 12 மணி நேரம் டிபேட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. ஒரே ஒரு கேள்விதான் சார். இவங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில 742 அமைப்புகள் வந்து மெமரண்டம் தாக்கல் பண்ணாங்க. இந்த சட்டம் தவறானது, தவறாகத்தான் வழி நடத்தப்படும், இஸ்லாமியருடைய உரிமை பாதிக்கப்படும். எதையாவது ஒன்ன கன்சிடர் பண்ணாங்களான்னு கேளுங்க. 232 பிரதிநிதிகளினுடைய கூட்டமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜா உட்பட, அப்துல்லா அவர்கள் உட்பட மிக 44 சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. யாராவது ஏத்துக்கிட்டாங்களான்னு கேளுங்க. இரண்டாவது, எதிர்க்கட்சிகளுடைய அறிக்கை, ஏன் இதை எதிர்க்கிறோம்ங்கிற அறிக்கை ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டில டிராஃப்ட்ல இருக்கணும். அந்த அறிக்கை கூட அவங்களால கொண்டு வர முடியல. நேத்தைக்கு மதியானம் நாங்க நடத்த போறோம்னு காலையில 10:30 மணிக்கு எல்லா டேபிள்லயும் வைக்கிறாங்க. 665 பக்கம், 665 பக்கத்தை எப்படி 3 மணி நேரத்துல படிக்க முடியுங்கிற குறைந்தபட்ச அறிவு. அதை கடந்து நள்ளிரவுல சொல்றாருல, இந்த நாட்டிற்கான சுதந்திரம் நள்ளிரவுல கிடைச்சதுன்னாங்க. இந்த நாட்டிற்கான சுதந்திரத்திற்கு உழைத்தவர்கள் இஸ்லாமியர்கள், ரத்தம் சிந்தியவர்கள் இஸ்லாமியர்கள், உயிரை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். அவருடைய சுதந்திரம் நேற்றைக்கு நள்ளிரவில் இன்னொரு அமர்வுலையும் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி. நேர்வழி பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது.